வணக்கம், good morning, காலை வணக்கம். Welcome to Stylish Tamrachi with me RJ Heymalata on US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. எல்லாரும் வீக்கெண்ட் மோட், எல்லாம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். எல்லா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் குட் ஈவினிங். எல்லாம் மாலுக்கு, சினிமாக்கெல்லாம் போவோம், ரெஸ்டாரண்ட், இன்றைக்கி பீச்சுக்கு போவோம். எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். எங்கே போனாலும் உங்கள் ரேடியோவை ஆன்லேயே வச்சுக்கோங்க. USTamilFM.com எங்கள் பாட்டை கேட்டுகிட்டே போங்க. கூடியமான மட்டும் எல்லா நல்ல பாட்டையும் நான் ப்ளே பண்ண ட்ரை பண்ணுறேன். போன வாரம் வந்து என்ன பார்த்தோம், இந்த மாதிரி விசாஸ் எல்லாம் வாங்கி எப்படி ஆன்சைட்டுக்கு வராங்க எல்லாரும், இந்த ஹெச்ஆர் எப்படி ஃபார்மை கொடுத்து சாவடிக்கும் நம்மள அப்படின்றதுல ஆரம்பித்தோம். அதுக்குள்ளே ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ அதை கேளுங்க. இந்த வாரம் வந்து ஆக்சுவலி 2 இம்பார்ட்டண்ட் டேஸ் வந்தது. என்னன்னாக்கா, இது யோகா டே, இன்டர்நேஷ்னல் யோகா டே, அப்புறம் இன்டர்நேஷ்னல் மியூசிக் டே. ஸோ அது 2 இருந்தது. ஸோ நம்ம சேனல் வந்து இட்ஸ் அ மியூசிக்கல் சேனல். எப்போ பாரு 24 மணி நேரமாக பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். எங்களை மாதிரி பேசுகிறவங்க, மொக்க போடுறவங்களாம், மேபி ஆக்சுவலாக மொக்க போடுறவங்க பேசுகிறவங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், அது வந்து ஃபியூ மினிட்ஸ் தான் வரும். பட் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து பாட்டு தான் நிறைய வரும் எங்கள் சேனலில். ஸோ அதனால் வந்து எல்லாருக்கும் ஹாப்பி மியூசிக் வீக். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டே with 3 beautiful songs back to back coming up in Stylish Tamrachi on US Tamil FM. அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ ஆன்சைட் போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தோடனே அவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ப்ரோக்ராம், ஒர்க் ஷாப் ஒன்று, ட்ரைனிங் செஷன் மாதிரி அட்டன் பண்ண சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆன்சைட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனால் ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் வருவார். ஒரு 10 பேர் உட்காந்துருப்போம் ரூமில். வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னாங்க. அது என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னா, இந்த மஞ்சள், பச்சை, சிவப்பு கலர்லலாம் சட்டை போடக்கூடாது. பிங்க் கலரில் சட்டை போட்டிங்கன்னா நீங்கள் வேறு மாதிரின்னு அர்த்தம். அதுவும் எஸ்பெஷலி அமெரிக்காவில். அதுக்கப்புறமா வந்து கதவெல்லாம் திறந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே டமால்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சாத்தின்னு போகக்கூடாது. அடுத்தவங்க வர வரைக்கும் நீங்கள் அந்த கதவை பிடிச்சிட்டு வெளில அந்த வாட்ச்மேன் மாதிரி நிற்கணும். அந்த மாதிரி மேனர்ஸ், டிசிப்ளின். பேசிக்கலி ரொம்ப வந்து ஹைலி எஜுகேட்டட் ஃபேமிலியிலேருந்து வந்த மாதிரி எப்படி நம்ம நடந்துக்கிறது, எப்படி நம்மளை காட்டிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு அடுத்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன். பேக் டு பேக் 3 சாங் கேட்டுவாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ RJ ஹேம்லதா on US Tamil FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்க. ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டைலிஷ் தமிழச்சி on US Tamil FM with your RJ ஹேம்லதா. ஓகே, அடுத்தது என்ன ஆகும்னா, அவங்க வந்து அந்த ப்ரோக்ராமில் அது மாத்திரம் சொல்லி தர மாட்டாங்க. எப்படி டிசிப்ளின், மேனர்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்கன்னு சொன்னால, அது மாத்திரம் இல்லாமல் யாரை காண்டாக்ட் பண்ணணும், நீங்கள் ஆன்சைட் போனீங்கன்னா என்னென்ன மெயில் ஐடிக்கு எதுக்கு மெயில் அனுப்பணும், எப்படி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், எந்தெந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் நீங்கள் போய் க்யூவில் நிற்கணும், ஆன்சைட்டுக்கு வந்தோடனே இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட எப்படி பேசணும், போர்ட் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் அதாவது யூஎஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு போர்ட் ஆஃப் என்ட்ரி இமிக்ரேஷன் ஆஃபீஸர் உட்காந்துருப்பார். இந்த பஞ்சாயத்து தலைவர் மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி டெரராக இருப்பாங்க. சில பேர் பார்க்க சாஃப்டாக இருப்பாங்க, ஆனால் பேசுகிறதெல்லாம் டெரராக இருக்கும். ஐயோ, எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரியே ஒரு பார்வை பார்ப்பார். நிறைய கேள்விலாம் வர கேட்பார். எதுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் கிளைண்ட் லெட்டர் எங்கே, எத்தனை நாள் வீசா வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி சில பல கேள்விகள்லாம் கேட்பார். ஸோ எப்படி அவங்கக்கிட்ட பவ்யமாக பதில் சொன்னோம், எப்படி ஒழுங்காக பதில் சொன்னால் உங்களுக்கு வந்து வீசா அந்த ஸ்டாம்பிங் கொடுப்பாங்க. I-94ன்னு சொல்லி பாஸ்போர்ட்டில் வந்து எத்தனை வருஷம் நீங்கள் இருக்கலாம் கண்ட்ரிக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கூட சொல்லி கொடுப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப டயர்டாகி இந்த ப்ரோக்ராமை முடிச்சுட்டு வந்த உடனே, ஐயோ இவ்வளோ விஷயம் நம்ம பண்ணணுமா, ஆன்சைட்டுக்கு போனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தனா அழ ஆரம்பிச்சிடுவான். அந்த மாதிரி வந்து சின்ன விஷயத்த கூட பெருசாக ஹைப் பண்ணி ட்ரெயினிங்கிற பேர்லாம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அடுத்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன். ஓகே, பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் யுவர் RJ ஹேம்லதா. ஸோ ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஓகே எல்லாம் ஆல் செட்டு, டிக்கெட்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துப்போம். பாஸ்போர்ட் எல்லாத்தையும் காப்பியெல்லாம் எடுத்து எல்லாம் சூட் கேஸில் ரெடி பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த பொட்டியில் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, என்ன இருக்கும் அது கூட பார்த்தீங்கன்னா ஆல் ஆச்சி ஃபேமிலி ப்ராடக்ட்ஸ். என்னது ஆச்சி ஃபேமிலி ப்ராடக்ட்ஸா?
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிராண்ட் ஸ்வீட்ஸோட இந்த ரெடிமேட் பேஸ்டெல்லாம் இருக்கும். புளியோதரை பேஸ்ட்டு, லெமன் ரைஸ் பேஸ்ட்டு, அது இதுன்னு. அது மாத்திரம் இல்லை, ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள், ஆச்சி ரசப்பொடி, உங்கள் குழம்பு ரசம் சுவையாக இருக்க ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை கரம் மசாலாவை உபயோகிங்கள் அப்படின்னு ஆடில் வரும்ல டிவியில், விஜய் டிவியில். அந்த மாதிரி உங்கள் பொட்டியை திறந்தீங்கன்னா ஒரு பெரிய மசாலா சாமான் கடையே போட்டுடலாம். அந்த மாதிரி எல்லா பொடியும் அதில் நம்ம போட்டுன்னு வருவோம். என்னன்னா அந்த பொடி இங்கே கிடைக்காதுன்ற ஒரு அதீத நம்பிக்கை. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஆடி போயிடுவீங்க. நம்ம ஊரில் கிடைக்காத பொடியெல்லாம் கூட இந்த ஊரில் கிடைக்கும். அதுதான் அங்கே பெரிய பியூட்டியே. ஆனால் இருந்தாலும் நம்ம முதல் தரம் வரோம்ல அமெரிக்காவுக்கு, அமெரிக்க மண்ணில் காலடி எடுத்து வைக்கிறோம். நம்மளோட பொடி சாமான்லாம் இல்லைன்னா எப்படி வெத்தல் பொடியெல்லாம் அதெல்லாத்தையும் தூக்கிட்டு அங்கேருந்து பொட்டியில் பேக் பண்ணிவிட்டு எல்லோரும் ஏர்போர்ட்டில் போய் அப்பா அம்மாக்கெல்லாம் பை சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அம்மா வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க இனிமேல் வந்து ஐயோ நம்ம இனிமேல் இதெல்லாம் மிஸ் பண்ண போகிறோமே அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தான் கண்ணில் தனியாக ஊற்றும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அடுத்த செக்மெண்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஸ்டாலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் செக்மெண்ட்டில் எங்கே விட்டோம்? ஏர்போர்ட்டில் வந்து எல்லா அப்பா அம்மாலாம் ஒரே கட்டுப்பிடிச்சி ஐயோ ஊருக்கு கிளம்புறியே அப்படின்னு சொல்லி அவங்க ஒரே பாசத்தை பொங்க, அதுக்கு பதிலாக நம்ம வந்து மறுபடியும் பாசத்தை பொங்க, ஒரே பார்த்தீங்கன்னா அழுகாட்சி சீனாக இருக்கும் ஏர்போர்ட்டில். அதுக்கப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள கண்டுப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் கூட பண்ண மாட்டாங்க அப்பா அம்மாக்கு. ஏதோ அவங்க பாவம் ஒரு பக்கமாக ஸ்கைப்பில் கால் பண்ணிடா, சாப்பிட்டியா, குளிச்சியா, ஆஃபீஸ் போனியான்னு கேட்பாங்க. ஆனால் இந்த பசங்க ரெஸ்பாண்ட் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்போ அங்கே ஒரு எமோஷ்னல் ட்ராமா ஒன்று, பெரிய எமோஷ்னல் ட்ராமா ஒன்று போகும், ஒரே அழுகியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஏறி ஃப்ளைட்டில் உட்காந்து கடைசியாக வந்து யூஎஸில் லேண்ட் ஆவாங்க. லேண்ட் ஆகிட்டு எப்படியும் இந்தியாவிலேருந்து வர ஐடி கம்பெனிஸ்னால் ஒரு எக்ஸ்டெண்டட் ஸ்டேவோ இல்லைன்னா ஒரு ஹோம் ஹோட்டலோ அந்த ஸ்வீட்ஸோ அந்த மாதிரியான ஹோட்டலில் தான் நம்ம வந்து அக்காமடேஷன் கொடுப்பாங்க. ஒன்லி 2 வீக்ஸ் அக்காமடேஷன் ஓகே அப்படின்னு ஹெச்ஆர் சொல்லி அனுப்புவாங்க நம்மகிட்ட. அதுக்குள்ளே நீங்கள் யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் ஓன் அக்காமடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம அக்காமடேஷன்லாம் பார்த்துக்கணும். வந்த உடனே 2 வாரம் நாயா பேய நம்ம எல்லா இடத்துக்கும் அலையணும். கவர்மெண்ட் ஆஃபீஸ் முதல்ல இந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்னு. வாட் இஸ் திஸ் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் அமெரிக்காவில் வந்து யூனிக்காக எல்லாருக்கும் நம்ம ஊரில் ஆதார் கார்டு கொடுக்குற மாதிரி இந்த ஊரில் எல்லாருக்கும் ஒரு யூனிக் நம்பர் ஒன்று அசைன் பண்ணுவாங்க. அதை வாங்குறதுக்கு நீங்கள் சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸ்க்கு கார்த்தாலேயே போனீங்கன்னா பால்காரன் வர டயத்தில் சாயங்காலம் வந்து வெயிலெல்லாம் தாழ்ந்து போய் எல்லாம் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு தான் வர முடியும். அந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க நீங்கள் அங்கே தேவது காக்கணும். நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி தான், எதுவும் மாற்றமே கிடையாது. எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இப்படி தான். அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். பேக் டு பேக் 3 சாங் வந்து கேட்டுவாங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஸ்டாலிஷ் தமிழச்சி வித் மீ ஆர்ஜே ஹேம்லதா ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள். Hi, welcome back to Stylish Tamichi with your RJ Hemlata on US Tamil FM. அடுத்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கவர்மெண்ட் ஆஃபீஸில் SSN சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் தான். ஆனால் அது இல்லை, இது பேர் திஸ் இஸ் கால்ட் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர். ஸோ அந்த கார்டு வந்து வரத்துக்கு வந்து ஒரு 3 வாரம் 4 வாரம் ஆகும். அந்த கார்டு வரத்துக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேட்டர்னா, அந்த கார்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ணவே முடியாது I-94 அப்டேட் ஆகாமல். I-94 இந்த போர்ட் ஆஃப் என்ட்ரியில் வந்து சொல்லுவாங்க, ஓகே உனக்கு 3 வருஷம் வீசா இருக்கா, 3 வருஷம் நீ கண்ட்ரிக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் போகவே முடியாது. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி அது நீங்கள் போயிட்டு நாளெல்லாம் தேவடு காத்துட்டு கடைசியாக ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் யூ வில் கெட் த லெட்டர் இன் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வாரம் கழிச்சு கடைசியில் அந்த சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் லெட்டர் அந்த கார்டு வரும். அது பார்த்தீங்கன்னா யாருக்குமே நீங்கள் அந்த நம்பரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நம்பரை வச்சு உங்களோட மொத்த ஐடென்டிட்டியுமே ஒருத்தவங்க வந்து டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. ஓகே, பொட்டிக்குள்ளே பேக்கெட் ஏதாவது இருந்துன்னா, பர்ஸ் இருந்துன்னா அதுக்குள்ளே போட்டு பத்திரமா மெயின்டைன் பண்ணுங்கள். புதுசாக யூஎஸ் வரவங்களுக்குலாம் தான் இந்த டிப்ஸ். ஓகே, ஸோ சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் வாங்கிட்டோமா, வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். மெயினாக டப்பு வேணும்ல, பைசா வேணும்ல வாழறதுக்கு. நம்ம ஹெச்ஆர் அதில் பைசா போடுவாங்க தான். ஸோ அதனால் நமக்கு அந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிறத அடுத்த செக்மெண்ட்டில் பார்ப்போம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது ஸ்டாலிஷ் தமிழச்சி ஆன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹாய், வெல்கம் பேக் டு ஸ்டாலிஷ் தமிழச்சி. இது என்ன செக்மெண்ட் தெரியுமா? எப்படியெல்லாம் நீங்கள் எங்கள் ரேடியோ கேட்கலான்ற செக்மெண்ட். அதாவது ரீடேக்கே இல்லாமல் ஒரே டேக்கில் கண்டினியூஸாக பேசி
உடனே அப்படியே ரெக்கார்டு பண்ணுற ஒரே செக்மெண்ட் என் ஷோவில் நான் இது மட்டும் தான். ஸோ ஓகே, எப்படியெல்லாம் நான் எங்களோட ரேடியோவை கேட்கலாம், www.ustamilfm.com போய் எங்களோட பாட்டெல்லாம் கேளுங்க. அங்கே பிளேயர் டிஃபால்ட்டாக லோட் ஆகும். என்ன மாதிரி நிறைய ஆர்ஜேஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதில் போய் கேளுங்க. அது மட்டும் இல்லை, டியூனின் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி iOS யூசர்ஸ், ஐஃபோன் வச்சுருக்கிறவங்கலாம் அதில் நீங்கள் கேட்கலாம். ஃபேஸ்புக் பேஜில் போய் US Tamil FM அப்படிங்கிற பேஜுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்லேயும் US Tamil FMக்கு போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் பேசுகிற மொக்கையெல்லாம் ஆடியோலாம் அங்கே லோட் ஆகும். பாட்டெலாம் வராது, வெறும் நாங்கள் பேசுகிறது மட்டும்தான் வரும். அங்கே போய் உங்கள் தம்ஸ் அப்பை கொடுங்க. ஃபேஸ்புக்கில் தம்ஸ் அப் கொடுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கொடுங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா நாங்கள் அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணிக்கிறோம். அதெல்லாம் நாங்கள் செயல்படுத்துகிறோம், விதிமுறைப்படுத்துகிறோம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். வேறு எப்படியாவது நீங்கள் எங்களோட ரேடியோவை ப்ரமோட் பண்ண முடியுமா? முடியாது. இந்த மார்க்கெட்டிங் தொல்லை உன்னோட தாங்க முடியல அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இந்த ரேடியோக்காக நான் ஒர்க் பண்ணுறேன். அதனால இந்த ரேடியோவோட புகழ், அருமை, பெருமையெல்லாம் பரப்ப வேண்டியது என்னோட கடமை. ஸோ தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த உலகம் முழுக்க எல்லா தமிழர்களும் எங்களோட ரேடியோவை கேட்கறதுக்கு என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ எங்கள் புகழை பரப்பி எல்லாரையும் ரேடியோ கேட்க வைங்க. ஓகே, பேக் டு பேக் 3 சாங் வந்து கேட்டுடுவாங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ RJ ஹேம்லதா on US Tamil FM. ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்டைலிஷ் தமிழச்சி. நான் வந்து இந்த செக்மெண்ட்டில் 2 சீக்ரெட் சொல்ல போகிறேன். சீக்ரெட்டா? ஆக்சுவலி ஒன்று சீக்ரெட்டு, இன்னொன்று வந்து ஒரு நியூஸ் தான். ஆனால் அது ரொம்ப லேட்டஸ்டான நியூஸ். ஸோ நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரில. என்ன சீக்ரெட் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு செக்மெண்ட்டில் நான் பேசினேன்ல, அது நான் இந்த வாரம் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. 2 வாரமாக நான் ரெக்கார்ட் பண்ண செக்மெண்ட்டே தான் திருப்பி ப்ளே பண்ணுறேன். ஏன்னா தட் இஸ் பேசிக்கலி த மார்க்கெட்டிங் செக்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனால அதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ அப்படியே அந்த ஃபைலே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன். நம்ம வந்து நான் வந்து பேசிக்கலி ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நிறைய கோட் பண்ணும்போது Ctrl+C Ctrl+V பண்ணுவேன். அந்த பழக்க தோஷத்தில் அதே மாதிரி போன வாரம் ஆடியோ ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதனால் நான் எவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃபிஷியன்ட் ஒர்க்கிங்னால கிட்டத்தட்ட ஒரு 10 minutes. ஏன்னா கிட்ட 3-4 ரீடேக் எடுப்பேன் அந்த செக்மெண்ட்டை. ஸோ இந்த வாரம் அந்த பிரச்சனை இல்லை. இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட் இல்லை, இன்னொரு நியூஸ் அப்படின்னா கேட்டிங்கன்னா, EB1 கேட்டகரியில் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறாங்களே அவங்களுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி டேட்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ வரைக்கும் எல்லாம் ஈஸியாக வந்து க்ரீன் கார்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு. என்னென்னா வந்து இன்றைக்கி நியூஸ் பார்த்தேன், EB1 இருக்கிறவங்களுக்கெல்லாமும் இனிமேல் ப்ரையாரிட்டி டேட்ஸ் வரப்போகுதான் கூடிய சீக்கிரத்தில். ஸோ இனிமேல் வந்து அவங்களும் நம்மளோட திருப்பதி க்யூவில் தெய்வீகமாக ஜாயின் பண்ணி பெருமையாக அதிலேயே என்றைக்கு ஒளி வருது, என்றைக்கு கரண்ட் வருது, என்றைக்கு பால்காரம் வரான் அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அதுதான் இன்னொரு மேட்டர். ஓகே, பேக் டு பேக் 3 சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி வித் மீ RJ ஹேம்லதா on US Tamil FM. ஸோ லாஸ்ட் செக்மெண்ட்டில் நீங்கள் எப்படி நான் ஆடியோ ஃபைலை காப்பி பேஸ்ட் பண்ணேன், EB1 நியூஸ் அதை பார்த்தீங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் என்னன்னா, நம்ம பேங்க் அக்கௌண்ட் அதில் தானே விட்டோம். நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் சேலரி வேணும்ல. ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் ஓப்பன் த பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம HR மெயில் போடும். உடனே நம்ம வந்து சேலரிக்கு செக்இன் அக்கௌண்ட் நம்பர், ரவுட்டிங் நம்பர் அதெல்லாம் கேட்பாங்க. அது என்ன நம்பர்னு நம்மளுக்கு புரியாது. நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ நீங்கள் போய் அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம கையில் வந்து வயசுலுக்கு ஒரு $2,000 $3,000 கொடுத்து விடுவாங்க அட்வான்ஸுன்ற பேரில். அதை முதல்ல பூஜ்ஜியம் பிள்ளையாருக்கு போடுற மாதிரி நம்ம எடுத்துன்னு போய் அதை அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவோம். டெபாசிட் பண்ண உடனே வீடெல்லாம் இங்கே வாடகைக்கு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சோஷியல் செக்யூரிட்டி, வேர் இஸ் யுவர் சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் அண்ட் ஆல் அப்படின்னு கேட்பாங்க. அது இல்லைன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இருந்தால் வீடே கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம அது இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலும் அட்வான்ஸ் வந்து 1 மாதம் அட்வான்ஸ் கேட்பாங்க. ஏன்னா ரெண்டல் ஹிஸ்ட்ரி இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, நான் இப்போ தான் வந்து சிந்தாதிரிப்பேட்டிலேருந்து வந்து லேண்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, அப்போ பே 2 months அட்வான்ஸ், 3 months அட்வான்ஸ், 1 month அட்வான்ஸ் அப்படின்வாங்க. அப்படின்னா என்னென்னா 1 மாதம் ரெண்ட்டை வாடகை வந்து அட்வான்ஸாக கொடுக்கணும். நம்ம அதை கொடுத்துட்டோன்னா அதோட முடிஞ்சது, பேங்க் அக்கௌண்ட் காலியாகிடும். ஏன்னா அவ்வளோ பைசா தான் நமக்கு கொடுப்பாங்க கம்பெனியில். ஸோ அதை கொடுத்த உடனே நம்ம வீடெல்லாம் வாடகைக்கு போயிடலாம். ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன்ல, ஏற்கனவே முன்னாடியே HR மெயிலை போட்டுரும், 2 weeks ஒன்லி அக்காமடேஷன் ஓகே, அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் அக்காமடேஷனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா நம்ம ஹோட்டலில் இருந்தோம்னா நம்ம தான் காசு கொடுக்கணும். அதனால அப்படி நம்ம அக்கௌண்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த செக்கை வந்து பிளாங்க் செக்கில் வந்து ஸ்ட்ரைக்கெல்லாம் பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு தர சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு தந்தோம்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த லீசிங் ஆஃபீஸில் போய் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். அது என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த செக்மெண்ட்டில் சொல்கிறேன். பேக் டு பேக் 3 சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டைலிஷ் தமிழச்சி US Tamil FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள்.
ஹாய் வெல்கம் பேக் டு ஸ்டாலிஷ் தமிழச்சி அண்ட் யூஎஸ் தமிழ் எஃப்எம். ஸோ லீசிங் ஆஃபீஸில் போய் நம்ம அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்து போடணும். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்க கையெழுத்து போடுறது கூட டாக்குமெண்ட்ஸ் கம்மி தான். இங்கே அவ்வளோ டாக்குமெண்ட் என்னமோ அந்த வீட்டை நம்மளே தலைமையில் எழுதிட்டு போகிற மாதிரி டாக்குமெண்ட்டில் கையெழுத்து கேட்பாங்க. அதில் வந்து 3 விஷயம் கேட்பாங்க. ஒன்று வந்து இனிஷியல்ஸ் ப்ளீஸ் அப்படின்வாங்க, ஒரு இடத்துல பிரிண்ட் யுவர் நேம் அப்படின்வாங்க, இன்னொரு இடத்துல சைன் யுவர் நேம் அப்படின்வாங்க. இது 3த்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இதில் வந்து வெறும் உங்கள் இனிஷியலை மாத்திரம் எழுதணும். பிரிண்ட் யுவர் நேமுக்கும் சிக்னேச்சர் எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஊரில் வந்து டவுட்டு. பிரிண்ட் யுவர் நேம் ஒன்லி இயர் அப்படின்னு சொல்லலாம் அந்த லீசிங் ஆஃபீஸில் இருக்கிற லேடி. இன்னும் சொல்லுது அப்படின்னு பிரிண்ட் யுவர் நேம்னா வெறும்னா பேரை அப்படியே நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். சிக்னேச்சர்னால் நம்ம கோழிக்கு இருக்கோம்ல அந்த மாதிரி ஏதாவது கிறுக்கி விடணும். இனிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும்னா உங்கள் பேரோட இனிஷியலை மாத்திரம் எழுதி விடணும். ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா விதமான விதத்துலையும் உங்கள் பேரை எழுத சொல்லி அது கேட்கும் அந்த லீசிங் ஆஃபீஸில். அது எல்லாத்தையும் கையெழுத்து போட்டிங்கன்னா அதில் 10,000 அக்ரிமெண்ட் இருக்கும். லெட் மீ கோ ஓவர் தி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒன்றா சொல்லும். தண்ணி வந்து இங்கே கொட்டக்கூடாது, அங்கே தான் நீங்கள் வந்து அங்கே தான் வந்து ட்ராஷை போடணும், அந்த குப்பை இருக்கிற இடத்துல தான் நீங்கள் ட்ராஷை போடணும். அதுக்கப்புறமா வந்து கார்பெட்டில் மூட்டை பூச்சி வந்ததுன்னா அதுக்கு நாங்கள் எதற்கும் பொறுப்பில்லை, அதுக்கு நீங்களே பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த கோர்ட்டில் வாக்கு மூலம் வாங்குற மாதிரி எல்லாத்துக்கும் கையெழுத்து வாங்குற டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. அந்த இன்சூரன்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒருத்தர் பேசுவார் ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷை, அந்த மாதிரி ரொம்ப நாளாக பேசணும்னு ட்ரை பண்ணுறேன், நான் வரல. எனிவேஸ் அந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கி கடைசியாக அது நம்ம கையில் சாவியை குடிக்க வச்சு விடிஞ்சே போயிடும். அதுக்குள்ளே நம்ம HR பதறோம், 2 weeks ஓவர், ப்ளீஸ் வெக்கேட் தி ஹோட்டல் அப்படின்னு. அதோட நம்ம ஹோட்டலில் வெக்கேட் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே பாலெல்லாம் கச்சி கூடி போங்க வேண்டிதான். ஓகேவா? பேக் டு பேக் 3 சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டாலிஷ் தமிழச்சி வித் மீ RJ ஹேம்லதா யூஎஸ் தமிழ். புதுமனை குடி விழா, என்னது புதுமனை புகு விழா. ஸோ கடைசியாக பாலை கச்சி உள்ளே போயிடுவோம். அதுக்கு வந்து அம்மா கிட்ட ஃபோனை போட்டு இன்றைக்கி அமாவாசையா, நாளைக்கு பௌர்ணமியா, இன்றைக்கி தீயா பிரதமையான்னு 10,000 கேள்வி கேட்போம். ஊரில் இருக்கிறச்சே இதெல்லாம் என்றைக்கு வரும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஊருக்கு வந்த உடனே அப்படியே சடனாக பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சுரல் பாண்டிங் ஜாஸ்தி ஆகிடும். ஒரே கலாச்சாரம்ஸ் ஆஃப் த இந்தியாவாகிடும் நம்மளுக்கு. உடனே எல்லா சென்டிமெண்ட்டுக்கும் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அந்த டைமில் போய் பாலெல்லாம் காய்ச்சி கடைசியாக குடிச்சு எல்லாத்தையும் போய் வீட்டில் செட்டில் ஆக வேண்டிதான். அது செட்டில் ஆனோடனே கடைசியாக HRக்கு வந்து ஓகேம்மா ஹோட்டலில் கடைசியாக நான் காலி பண்ணிட்டேன், இதுதான் என்னோடய புது அட்ரஸ்ஸு, இந்த அட்ரஸுக்கு எல்லாத்தையும் அனுப்புங்க. சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஃபார்மாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,526 இடத்துல நம்ம மாற்றணும் அட்ரஸ் சேஞ்சுக்கு. இதுக்கு நடுவில் டெம்பரரி அட்ரஸ்னு ஒன்று யாராவது ஒரு ஃப்ரெண்டோட அட்ரஸை கொடுத்து வச்சுருப்போம். சில இடத்துக்குலாம் வந்து ஹோட்டல் அட்ரஸை கொடுத்து வச்சுருப்போம். இது எல்லா அட்ரஸையும் மாற்றுறதுக்குள்ளே ஷபா அப்படின்னு ஆகிடும் நம்மளுக்கு. அது மாத்திரம் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே போகிறச்சே சும்மா இல்லை, அதுக்கு வந்து 1 வருஷமாக 10 மாதமாக அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். ஸோ அதனால் வந்து எத்தனை காலமோ அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமோ அத்தனை காலம் நம்ம அங்கே இருந்தே இருக்கணும். அதுக்கப்புறம் சாமானெல்லாம் வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டியதுதான். ஓகேவா? பேக் டு பேக் 3 சாங் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ஸ்டாலிஷ் தமிழச்சி வித் மீ RJ ஹேம்லதா ஆன் யூஎஸ் தமிழ் FM. ஹாய் வெல்கம் பேக் டு ஸ்டாலிஷ் தமிழச்சி. ஸோ இதான் கடைசி செக்மெண்ட், இதோட நான் கிளம்பிக்கிறேன். அடுத்த செக்மெண்ட் அடுத்த RJ ரெடியாக இருக்காங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. நம்ம சிட்டி ஜெயஸ்ரீ அவங்களோட ப்ரோக்ராம் வரப்போகுது. அதில் நிறைய சிட்டி அவங்க ஏதோ ஒரு சிட்டியை பற்றி ஒரு சிட்டியை பற்றி பேசுவாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து ஹாவ் அ கிரேட் வீக் அஹெட், ஹாவ் அ குட் வீக்கெண்ட். எல்லோரும் ஜாலியாக இருங்க. யாருக்கெல்லாம் ஆனிவர்சரி பர்த்டேஸோ நெக்ஸ்ட் வீக் அவங்க எல்லாருக்கும் எங்கள் ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள். இது மாத்திரம் இல்லை, ஒரு 6வது செக்மெண்ட்லேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் எங்கள் ரேடியோவை எப்படியெல்லாம் கேட்கலான்னு. அந்த மாதிரிலாம் கேட்டு எங்கள் புகழை இந்த நாட்டில் வீட்டில் காட்டில் எல்லா இடத்துலையும் பரப்பி எல்லா தமிழர்களுக்கும் எங்கள் ரேடியோவை தெரிகிற மாதிரி செய்யுங்க. லிசனர்ஷிப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நிறைய எங்களோட ஆடியோஸை கேட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் போடுங்க. ஃபேஸ்புக் பேஜில் போய் எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ரேடியோவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வரும், எப்பப்போ என்னென்ன ஷோ நடக்குது என்னன்னு. இந்த மாதிரி எங்களை ஊக்குவிக்க சொல்லி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதோட நான் கிளம்பிக் கொள்கிறேன். வேறு எந்த மேட்டரும் இல்லை எனக்கு பேசுறதுக்கு. அடுத்த வாரம் வந்து இந்த மாதிரி சில பல மற்ற ஆன்சைட் விஷயங்களெல்லாம் பேசுகிறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பாய் பாய், குட் டே, ஹாவ் அ குட் டே அண்ட் அ குட் வீக் அஹெட். நீங்கள் இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தது ஸ்டாலிஷ் தமிழச்சி வித் மீ RJ ஹேம்லதா ஆன் யூஎஸ் தமிழ் FM. அதிகமாக கேளுங்க, அதிகமாக என்ஜாய் பண்ணுங்கள் மியூசிக்.